ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செஸ்ன்னு ஒரு கேம். அதாவது இந்த கேமில் நம்ம செஸ்ஸை தான் விளாட்ணும். ஆனால் நம்மளுக்கு வந்து நிறைய இது இருக்குங்க. இது ஒரு பசில் இருக்குங்க. பசில் கூட பண்ணலாம். அப்படியே கரெக்டாக பண்ணணும் பசில். அவங்களுக்கு ஹிண்ட்டுகளே கொடுக்கும். இதை மூவ் பண்ணுவேன். டபுள் வாட்டி ஹிண்ட் அனுப்புனீங்கன்னா எங்கே மூவ் பண்ணுன்னு சொல்லி காமிச்சு அதே முடிச்சுட்ருவோம். இங்கே விளாண்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் விளாண்டுட்டே இருக்கலாம். பசில்ஸ் போயிடுச்சுன்னா பசில்ஸ் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும். நல்லா பசில்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் விளாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ப்ளஸ் எனக்கு ஒருத்தர் ரெக்கமெண்டட் மேட்ச்சும் ஒருத்தர் கொடுத்துட்ருக்கேன். மேட்ச் எனக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ப்ளஸ் இன்னொருத்தர் வந்து எனக்கு சேலஞ்சு மாதிரி கொடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 3 நாள் இப்படி சொல்லி சேலஞ்சாக கொடுத்துட்ருக்கேன். ட்ராவேஜ் நான் ட்ரா கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் சால்வ் பசில்ஸ் கேட்டீங்க. பசில் சால்வ் பண்ணனா ப்ளஸ் இல்லை டெய்லி பசில் இருக்கும். டெய்லிக்கும் ஒரு பசில் வரும். நம்ம பிளாக்காக ஒயிட்னாலே உங்களுக்கு புரியாது. அடுத்து என்ன மூவ் கொடுக்கும்? அதான் டெய்லி பசில் முடிஞ்சு. இந்த மாதிரி நிறைய லெசன் கூட நீ இருக்கலாம். லெசன்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். லெசன்ஸ் இங்கே இருக்கலாம். நம்ம வந்து ரொம்ப வீக்லி ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் லெசன்ஸ். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு லீடர் போர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதில் எவ்வளோ தூரம் போக முடியும். வீக் 43 இல்லவே இல்லை இந்த நான் வந்து 45 சம்திங்னா 45 நான் வந்து அட்வான்ஸ்டு கிறிஸ்டல் லெவல் சில்வர் லீக்னு ஒன்று இருக்கும், பிரான்ஸ் இருக்கும், கிறிஸ்டல் இருக்கும். 46 நான் வந்து கிறிஸ்டல் போயிட்டேன். 44 நான் வந்து பிரான்ஸில் இருந்தேன். இப்போ 48 48 இப்போ 8 இருக்கேன். இப்போ நான் விளாண்டுருக்கேன் 48 வீக்கு. பார்த்தா தெரியும். இந்த கேம் ஒன்று இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குதுன்னா உங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். சரி இப்போ நம்ம வந்து 10 நிமிஷம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏற்ற லைவ் லிமிட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவங்க கடைக்கு நான் பண்ணி வைக்கிறேன். இதில் ஒரே மேட்டர் வந்து நீங்கள் ஜெயிக்கணும், அவ்வளோதான். இந்த ஒரு மேட்டர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் இல்லை கற்றுக்கலாம், விளாட கற்றுக்கலாம். செஸ்ஸு அடிப்படி இருக்கும். ஒரு சில பேருக்கு செஸ்னால் என்னன்னே தெரியாது. செஸ்னால் என்ன அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்காகவே வச்சு செஞ்சு விட்ட கேம் தாங்க இன்றைக்கி கேமு. செம்மையாக செஞ்சு சொல்லி தருவாங்க. நீங்கள் உங்களுக்கு ரேட்டிங் வேணும், ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு போயிட்டே தீர்னு சொல்லி நீங்கள் ஆடுவீங்க. அப்படி ஆடுவீங்க. நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டீங்கன்னா முழுங்கிடுவீங்க. அது மற்ற கேம் மாதிரி இந்த கேமே முழுங்கிடுவீங்க. இந்த மாதிரி இருக்கும் இந்த கேமு. ஆனால் விளையாடுறதுக்கு ஒரு 10 12 கூட ரேட்டிங் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குங்க இன்றைக்கி கேமு. உங்கள் டெக்னிக்ஸ் நீங்கள் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட்டோ டிசைன் அந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஆட்டோ டிசைன் ஆகிட்டாங்கன்னா நம்ம ஜெயிச்சிடும். அவனுக்கு வருது. நான் வந்து அப்படியே தான் நிற்கிறேன். நான் மூவ் பண்ணிட்டேன், அவன் மூவ் பண்ணல. உண்மையாக மூவ் பண்ணவே இல்லைன்னா ஆட்டோ டிசைன் சொல்லி யாருவானா ஆரம்பிச்சிடும். அது வெளியே போயிட்டான்னு அர்த்தம். அவன் இல்லை வெளியே போயிருப்பான் அப்படின்னு அர்த்தம். நின்றுச்சா இன்னும் அவன் மூவ் பண்ணவே இல்லை. எனக்கு டைம் அப்படியே தான் இருக்குது. திரும்ப எனக்கு ஆட்டோ டிசைன் வந்துட்டு இருக்கு பாருங்க. வெயிட்டிங் ஆட்டோ டிசைன். இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் வின்னாங்களா? அபார்ட் ஆகிட்டாங்கன்னா அது வந்து மேட்ச் வின் ஆக முடியாது. நீங்கள் அபார்ட் ஆகிட்டாங்கன்னா யாருக்குமே பாயிண்ட்ஸ் கிடையாது. ரீசன் ஆகிட்டாங்கன்னா எந்த யாருக்குமே பாயிண்ட்ஸ் ஆகிருக்கும் பாருங்க. அவன் நான் ரீசன் ஆகிட்டேன். எனக்கு U1 இப்போ காமிச்சோம். என்ன காமிக்க பார்த்தீங்க வந்துச்சு U1 ப்ளஸ் இதில் வந்து நீங்கள் வந்து கேம் ரிவ்யூ பார்க்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் என்னென்ன மூவ் பண்ணியிருக்கீங்கன்னு காமிக்க இந்த கேம் ரிவ்யூவில்.
இது இப்போ நான் இது காமிச்சேன்னா வேறு உங்களுக்கு காமிக்கும். அப்படி நீங்கள் எவன்கிட்ட வின் ஆகிருக்கீங்க எவன்கிட்ட தோட்டுக்கீங்க காமிக்கும். கேம் வச்சு என்ன மொத்தமாக நீங்கள் எவ்வளோ கேம் ஆடிருக்கீங்க, அது எத்தனை வின் ஆகிருக்கீங்க, எத்தனை தோற்றுருக்கீங்க போயிட்டே இருக்கேன். எனக்கு போயிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு விளாண்ட கேம் நான் தோற்றுருக்கேன், இப்போ கடைசி விளாண்ட கேம் நான் ஜெயிச்சிருக்கேன். அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம என்ன உங்கள் செட்டிங்ஸ் போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே போச்சுன்னா நான் எல்எட்டிலே 4 நாள் இருந்துருவேன். 4 நாள் ஏதோ நான் 8 எல்எட் லீவ் போயிருக்கேன். டெய்லி ஒன்று ஃபினிஷ் டெய்லி கேம் ப்ளஸ் லெசன்ஸு 25 லெசன்ஸ் இருக்காங்க. இந்த நாட்டுக்கார கேம் கூட விளாண்டுருக்கேன். இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் முடிச்சிருக்கேன். அதே நிறையா அவங்களுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு யார் யார் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு மொத்தமாக ஆரம்பிச்சிருப்பேன். எனக்கு பாருங்க, அவர் கோயிங் சேலஞ்ச் இன்னும் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணதான் நீங்கள் கேன்சலை கொடுத்து போயிட்டே இருக்கலாம். சேலஞ்ச் கேன்சல்டு. சரி, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு போய் ஒரு சேலஞ்ச் இது வருங்க. எத்தனை டேஸ் இனிஷியல் லிமிட்டு 120 minutes. 2 மணி நேரம் இனிஷியல் லிமிட். செலக்டு 1 minute வந்து பிளிட்ஸு. அது புல்லட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம வந்து 3 days சேலஞ்ச் கொடுத்து ரேட்டட் -3 விசஸ் ட்ரை a balanced game play you will be notified. அப்படியே கொடுத்துருவாரு. 3 days விசஸ் play online. New challenge has been created. நம்ம கிரியேட் பண்ண சேலஞ்ச் அது. அந்த சேலஞ்ச் முடிகிற வரைக்கும் ஸ்டார்ட்டு கேன்சல். இன்னும் 3 days சேலஞ்ச் விட்டு வச்சுக்கேன். நம்ம 10 minutes போகணும். 10 minutes நம்மளுக்கு இனிஷியலி நம்மளுக்கு கொடுக்குறதெல்லாம் வருது. சரியா? சரி, ரொம்ப வராச்சு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீம் வச்சுக்கலாம். கஸ்டமைஸ் கொடுத்து நீங்களே கஸ்டம் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுருக்கேன். இந்த இவ்வளோ இது இருக்குது, நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் போர்டில் போய் உங்களுக்கு பிடிச்ச போர்டு சூஸ் பண்ணலாம். சரி, நான் இந்த போர்டு சூஸ் பண்ணிக்கிறேன். சவுண்ட்ஸ் போய் உங்களுக்கு பிடிச்ச சவுண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும். செம்மையாக இருக்கும் இந்த கேமு. ப்ளஸ் செட்டிங்ஸில் போய் என்னென்ன வேணும், போர்டு என்ன கார்டு, போர்டில் இருக்கிற காமிக்கிறோம், லீகல் மூவ்ஸ் காமிக்கிறோம், லெகசி, நார்மல் அப்படி நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க. அனாலிசிஸ் போய் ஷோ மோர் ஃபீட்பேக். நம்ம ப்ரீமியம் எடுப்போம். ஃபஸ்ட்டு போய் ஷோ டைம் எடு. பிளேயில் அதான் எவ்ரி ஒன்று -100 +50 -50 +100 ரேட்டிங் லிமிட்டட் இன்கமிங் அவுட் கோயிங். அதாங்க மொத்தமாக கொடுத்தாச்சு. ஃபோம் போய் ஃபோமில் என்னென்ன வேணும், ப்ரொஃபைலில் போய் ப்ரொஃபைல் நீங்கள் என்ன மாற்றுறீங்க, பேர் என்ன மாற்றணும், என்ன லாங்குவேஜு, லொக்கேஷன் திண்டுக்கல். நான் திண்டுக்கல் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு. அவ்வளோ எடிட் ப்ரொஃபைல் எட்டாச்சு. ஃப்ளையர் அதை மொத்தமாக எடிட் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை பை, டாட்டா, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.